மூலமாக ஃபுட்பாலை டெவலப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு மேட்ச் பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிளாக இருக்கும். நான் வாணியங்குடி ஃபுட்பால் டோர்னமெண்ட் போயிருந்தேன். அங்கே நான் என்ஜாய் பண்ண மேட்ச்னு பார்த்தீங்கன்னா எஸ்எம்ஆர்சி கொல்லங்கோடு வெர்சஸ் ஒரு செட்டிங் கிளப். எஸ்எம்ஆர்சி கொல்லங்கோடு டீமை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே அவங்க ஊர் பிளேயர்ஸ் மட்டும்தான் விளாண்டாங்க, வெளியே இருந்து பிளேயர்ஸ் கொண்டே வரல. பட் செட்டிங் டீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா பிளேயர்ஸும் வந்து செட் பண்ணாங்க. மலப்புரமில் இருக்க டாப்பாக 7s விளையாடக்கூடிய பிளேயர்ஸ், அப்புறம் நைஜீரியன்ஸ் பிளேயர்ஸ். ஸோ ஒரு சைடு ஊர் பிளேயர்ஸ் மட்டும் விளாட்றாங்க, இன்னொரு சைடு செட்டிங் கிளப். ரெண்டு டீமே வந்து பார்த்தீங்கன்னா பால் பிளேயர்ஸ் தான். ரெண்டு டீமும் வந்து சூப்பராக விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ எஸ்எம்ஆர்சி கொல்லங்கோடுக்கு ஒரு ஃப்ரீ கிக் வந்து கிடைக்குது. அந்த செட் பீஸை சூப்பராக செட் பண்ணி ஒரு ஷூட் அடிச்சாங்க. அதை கோல் கீப்பராலே வந்து எடுக்க முடியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் முடியுது 1-0ன்னு சொல்லியிருக்கு. அப்போ எஸ்எம்ஆர்சியில் வந்து ஒரு சில சேஞ்சஸ் வந்து கொண்டு வராங்க. அப்போ யங் பிளேயர்ஸ் உள்ளே வராங்க. அதுக்கு முன்னாடி சீனியர் பிளேயர்ஸ் எந்த அளவுக்கு விளாண்டாங்களோ அதே அளவுக்கு அந்த ஜூனியர் பிளேயர்ஸ் வந்து வராங்க. அதே மாதிரி செகண்ட் கோல் வந்து செட் பண்ணுறாங்க. கோல் கீப்பரால் வந்து எடுக்கவே வந்து முடியலை. எஸ்எம்ஆர்சி கொல்லங்கோடு டீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டீமுக்குள்ள நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, நல்ல டேலண்டான பிளேயர்ஸ் இருக்காங்க. அந்த டீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பிளேயர்ஸ் சந்தோஷ் ட்ராஃபி ஆடிருக்காங்க, நிறைய பேர் அப்பாயின்மெண்ட் வந்து ஆயிருக்காங்க. இதனால தான் சொல்கிறேன், ஊர் மூலமாக ஃபுட்பால் வந்து டெவலப் பண்ணுங்கன்னு சொல்லி. கோஸ்டல் நடக்கிற ஃபுட்பால் டோர்னமெண்ட்டுக்கு நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு என்ட்ரி ஃபீ வந்து கிடையாது. அதுக்கு பதிலாக கமிட்டி என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணீங்கிறக்காக அவங்க உங்களுக்கு ஒரு வந்து கேஷை வந்து தருவாங்க. என்னடா இது எப்படி அமௌண்ட் அவங்களுக்கு கிடைக்குது அப்படிங்கும் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வெளியே இருந்தாலும் அமௌண்ட்லாம் கலெக்ட் பண்ணுறதில்ல. கோஸ்டலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் மக்கள் அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்தது, காரைக்குடி, இந்த கன்னியாகுமரி, இந்த நாகர்கோயிலில் சொல்கிறேன், இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஊர் மூலமாக ஃபுட்பாலை டெவலப் பண்ணாங்க. அதனால பார்த்தீங்கன்னா வெளியே இருந்து ஸ்பான்சர் வந்து எதிர்பார்க்கல. ஊர் மக்கள் அங்கே இருக்கக்கூடியவங்களே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டோர்னமெண்ட் வந்து கண்டக்ட் வந்து பண்ணிடுறாங்க.